வணக்கம், வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் வந்து டெய்லி யூஸ் சென்டென்சஸ். சரி, ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் சென்டென்சஸ் என்னென்ன இருக்குது பார்த்துலாமா? வெயிட் பண்ணாத, இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பேசிக்கான ஒரு வாக்கியம் தான். என்ன சொல்லுவோம்? டோன்ட் வெயிட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்க்கலாம், இதே கொஞ்சம் மாற்றுவோம். எப்படி? முதல்ல வெயிட் பண்ணாதன்னு சொன்னோம், இப்போ எப்படி மாற்ற போகிறோம்? வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காத. எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? டோன்ட் கீப் வெயிட்டிங். நெக்ஸ்ட் பாருங்க, என்ன வெயிட் பண்ண வைக்காத. எப்படி சொல்றது? டோன்ட் கீப் மீ வெயிட்டிங். நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம், ரொம்ப முக்கியமான வாக்கியம், பொறுமையாக கவனிங்க. என்னது? உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்கு மன்னிச்சுக்கோங்க. எப்படி சொல்றது இங்கிலீஷில்? சாரி டு ஹாவ் கெப்ட் யூ வெயிட்டிங். நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம், உனக்காக வெயிட் பண்ணி எனக்கு போதும் ஆயிடுச்சு, வெறுத்து போயிடுச்சு. எப்படி சொல்கிறது இந்த வாக்கியத்தை இங்கிலீஷில்? ஐ எம் சிக் ஆஃப் வெயிட்டிங் ஃபார் யூ. நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம், யாராவது தானாகவே முன் வந்து செஞ்ச தப்ப ஒத்துக்குவாங்கன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் சம்ஒன் டு ஓன் அப். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல நாம ஒரு முக்கியமான ஃப்ரேசல் கத்துட்டு இருக்கோம். என்னது அது? ஓன் அப். என்ன அர்த்தம் அதுக்கு? செஞ்ச தப்ப தானா ஒத்துக்கிறதுன்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்க போகிறது செகண்ட் செட் ஆஃப் சென்டென்சஸ். நீ கிளம்பினா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி சொல்லுவோம் இங்கிலீஷில்? ஐ டோன்ட் மைண்ட் இஃப் யூ லீவ். நான் கிளம்பலான்னு இருக்கேன். இது எப்படி சொல்லுவோம்? ஐ ஆம் அபவுட் டு லீவ். நீ கிளம்பலைன்னாலும், நல்லா கவனிங்க, நீ கிளம்பலைன்னாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐ டோன்ட் மைண்ட் ஈவன் இஃப் யூ டோன்ட் லீவ். நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம், நாங்கள் கிளம்புறதுக்கு தயாராக இருந்தோம். எதில் இருக்குது? சிம்பிள் பாஸ்டில், இறந்த காலத்தில் இருக்குது. we were ready to leave. நெக்ஸ்ட்டு தேர்டு செட் ஆஃப் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன? நான் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்க மாதிரி பாசாக்கு பண்ணுறேன், நடிக்கிறேன், வேஷம் போடுறேன். இந்த எல்லா தமிழ் வாக்கியத்தையும் இங்கிலீஷில் ஒரே வாக்கியமாக சொல்லலாம். எப்படி? ஐ pretend to be happy. நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம், உனக்கு தெரியாத மாதிரி நடிக்காத, பாசாங்கு பண்ணாத. எப்படி சொல்கிறது? டோன்ட் pretend you don't know. நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம், நான் தூங்குற மாதிரி நடித்தேன், பாசாங்கு பண்ண. ஐ pretended to be asleep. நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம், அவ கவனிக்காத மாதிரி வேஷம் போட்டா, நடிச்சா, பாசாங்கு பண்ணா. she pretended not to notice. நெக்ஸ்ட் ஃபோர்த் செட் ஆஃப் சென்டென்சஸ் பார்க்கலாம். எங்கே வலிக்குது? டாக்டர்கிட்ட போகிறோம், ஒரு செக் பண்ணுறாங்க பாடியை, ஒவ்வொரு இடமா அழுதி பார்த்துட்டு, எங்கே வலிக்குது எப்படி கேட்பாங்க? வேர் டஸ் இட் ஹர்ட். நெக்ஸ்ட், உண்மையிலே வலிச்சுதா? இது எப்படி கேட்கறது? டிட் இட் ரியலி ஹர்ட். இன்னுமாப்பா வலிக்குது? இன்னும் வலிக்குதா? எப்படி கேட்கறது? டஸ் இட் ஸ்டில் ஹர்ட். நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஒரு ஜோக்கா ஒரு விஷயம் சொல்லியிருப்போம், அவங்க முகம் வாடி போயிருக்கும், அவங்க புண்பட்டுட்டாங்களோ நமக்குள்ள ஒரு டவுட் இருக்கும். அப்போ என்ன சொல்லுவோம்? நான் உன்னை புண்படுத்தலை இல்லை, நான் உன்னை காயப்படுத்தலை இல்லை. கவனிச்சிங்களா? இந்த கொஸ்டின் வந்து ஒட்டு கேள்வி, கொஸ்டின் டேக்ல இருக்கு. ஸோ எப்படி கேட்போம்? முதல்ல ஐ டிட் ஹர்ட் யூ டிட் ஐ. மற்ற யாரும் உன்னை காயப்படுத்த நான் விட மாட்டேன், வேற யாரும் உன்னை புண்படுத்த நான் விட மாட்டேன். எப்படி சொல்லுவோம் இது இங்கிலீஷில்? ஐ won't let anyone hurt you. நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம், அவர் புகை பிடிச்சதை நான் பார்த்தேங்க. எப்படி சொல்றது? ஐ saw him smoking. நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம், நான் புகைப்பிடித்தலை விட போகிறேன். எப்படி சொல்றது இங்கிலீஷில்? ஐ எம் கோயிங் டு
குவிட் ஸ்மோக்கிங். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல QUIT குவிட் இட் இஸ் a verb. அதுக்கு என்ன அர்த்தம்? கைவிடுறதுன்னு அர்த்தம். அடுத்து பார்க்க போகிறோம், புகைப்பிடித்தலை கைவிடுறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. எப்படி சொல்கிறது? ஐ ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு குவிட் ஸ்மோக்கிங். ஐ ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு கிட் ஸ்மோக்கிங். ஸோ இந்த லெசனோட லாஸ்ட் லெக் வந்துட்டோம். ஒரு 2 நியூ வேர்ட்ஸ் கற்றுக்கலாம். என்னென்ன? எக்ஸ் ஸ்மோக்கர், எக்ஸ் ட்ரிங்கர். உங்களுக்கு இந்த வேர்டை பார்த்தோன்னே என்னன்னு புரிஞ்சிருக்கும். பெருசாக விளக்கம் கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. சரி, அதாவது புகைப்பிடிச்சிட்டு இப்போ சுத்தமாக புகைப்பிடித்தலை அறவே விட்டவங்கள எக்ஸ் ஸ்மோக்கர்னு சொல்கிறோம். அதே மாதிரி மது அருந்துட்டு இப்போ சுத்தமாக மதுவே அருந்தாமல் இருக்காங்களோன்னு அவங்கள எக்ஸ் ட்ரிங்கர்னு சொல்கிறோம். அதே மாதிரி இன்னொரு வேர்டு அதை நான் ரீகால் பண்ணுறேன். ஏற்கனவே நிறைய வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன வேர்டு அது? டீ டோட்டலர். டீ டோட்டலர், மது பழக்கம் அறவே இல்லாதவங்கள டீ டோட்டலர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த எக்ஸ் ஸ்மோக்கருக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். முன்னாடிலாம் நான் ஓயாமல் புகைப்பிடிச்சிட்டு இருப்பேன். ஆனால் இப்போ நான் சுத்தமாக புகைப்பிடிக்கிறத விட்டுட்டேன். ஐ யூஸ் டு ஸ்மோக் லைக் ஏ சிம்னி, but now I am an ex-smoker. I used to smoke like a chimney, but now I am an ex-smoker. கவனிச்சிங்களா? ஸ்மோக் லைக் ஏ சிம்னி. அப்போ சிம்னின்னா என்ன? இப்போ நீங்கள் கடைகள்லாம் வந்து புகை வந்து வெளில போகிறதுக்கு ஒரு குழாய் வச்சுருப்பாங்க, அது வழியாக தான் புகை போகும். ஸோ ஸ்மோக் லைக் ஏ சிம்னின்னா ரொம்ப அளவுக்கு அதிகமாக புகை பிடிக்கிறாங்களோ அவங்கள சொல்கிறதுக்கு இந்த எக்ஸ்பிரஷனை நாம் பயன்படுத்துகிறோம். மை டியர் வியூவர்ஸ், frequently used sentences இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். தேங்க்யூ.